இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியுமே டீலிமிட்டேஷனுக்கு எதிரா இருக்காங்க. குறிப்பா டிவிகே இன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிளில ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாரும் எதிர்க்கிற அளவுக்கு டீலிமிட்டேஷன்ல என்ன இருக்கு? டீலிமிட்டேஷன்னா என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். டீலிமிட்டேஷன்னா சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏத்த மாரி அவங்களோட எம்பி சீட்ஸ அலோகேட் பண்றது. இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி சீட்ஸ் இருக்கு. புதுச்சேரிக்கு 1 எம்பி சீட் இருக்கு. இது எத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1971 பாப்புலேஷன் சென்சஸ பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ 1971ல எடுக்கப்பட்ட பாப்புலேஷன் சென்சஸ் 1976ல வந்து எக்ஸ்பைரி ஆகுது. 1976ல இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. 25 இயர்ஸ் ஆன பிறகு 2001ல அப்ப இருந்த வாஜ்பாய் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் இந்த ப்ராசஸ 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ 25 இயர்ஸ் கழிச்சு 2026ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2026 அன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் ஒரு பில்ல வந்து கொண்டு வராங்க. இந்த டீலிமிட்டேஷன் பில்ல வந்து கொண்டு வராங்க. இந்த பில் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2011 பாப்புலேஷன் சென்சஸ பேஸ் பண்ணி இந்த பில்ல கொண்டு வராங்க. ஸோ இதுதான் இங்க பிரச்சனையே. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இங்க சதர்ன் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டா இருக்கு கம்பேர்ட் டு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஸோ 2011 சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் எடுத்தாங்கன்னா டைரக்டா வந்து பாதிக்கப்படுறது சதர்ன் ஸ்டேட்ஸ் தான். ஏன்னா இங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. அதனால பாப்புலேஷனும் கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஆனா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பாப்புலேஷன் மெஷர்ஸ் எடுக்காதனால அங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவுக்கு மோர் ரெப்ரசன்டேஷன் வந்து கிடைக்கும் அண்ட் சவுத் இந்தியாவுக்கு லெஸ் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து மெயினாக எதுக்கு காங்கிரஸ் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ 2011 சென்சஸ் படி இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தாங்கன்னா, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு தான் அதிகமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு குறையிறதுக்கு தான் ரொம்பவே சான்ஸ் இருக்கு. இதை காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ட் காங்கிரஸ் வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்படி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு அதிக ரெப்ரசன்டேஷன் கிடைச்சா பிஜேபி வந்து அப்கமிங் எலெக்ஷன்ஸ்லாம் ஈஸியாகவே வின் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சேம் டைம் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக கிடைக்கிது. ரெண்டும் இருக்கிறதுனால பிஜேபி வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் எதிர்க்கிறதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. டிஎம்கே அண்ட் டிவிகே எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும், பார்லிமெண்ட்ல குறைஞ்சிரும் கம்பேர் டு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் தமிழ்நாட்டில் டிவிகே அண்ட் டிஎம்கே இந்த மாதிரி மெயினாக இருக்கிற கட்சிகள்லாம் இதை வந்து எதிர்க்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லை எப்படியாவது நம்ம வந்து கொண்டு வந்து ஒரு சட்டமாக்கிடணும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்திடணும் அப்படிங்கிறதுனால எம்பிக்கள் கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸை வந்து இவங்க ரீசெண்டாக வந்து வாங்கினாங்க, ஒரு 14 எம்பியோ சம்திங் வாங்கினாங்க. அதேமாரி இப்போ டிஎம்கே கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் டிஎம்கேவும் சில கண்டிஷன்ஸோட தான் வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காதா சொல்லப்படுது. என்ன நடக்குதுங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.